ஆக்டர் அட்லி பார்த்தீங்கன்னா, அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா வந்து இவங்க 2 பேரும் தான் காம்போ. இப்ப பார்த்தீங்கன்னா, டைரக்டர் அட்லி வந்து கரண்ட்டா அவரோட அடுத்த படத்துக்கான ஒர்க்ல இருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங்க பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட்டிங்ல ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஆனா, இது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட். தமிழ் சினிமாலேருந்து உலகநாயகனும், பாலிவுட்லேருந்து பார்த்தீங்கன்னா, சல்மான் கானும் 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய காம்போல ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறாங்க. அதாவது கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மந்த் பேக் பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுன் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்றதா இருந்தது. ஆனா, இது வந்து ஒரு சின்ன இஷ்யூனால ட்ராப்ன்னு சொன்னாங்க. ஆனா, இப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுனும் இந்த படத்துல வந்து ஜாயின் பண்ற மாரி தான் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவரோட காம்போ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இந்தியன் சினிமால ஒரு 200 கோடி பாக்ஸ் ஆஃபிஸ்ட்ட ஈஸ்டியே ரீரைட் பண்ண போறாரு டைரக்டர் அட்பா. இந்த மாரி ஒரு காம்போ மட்டும் இந்தியன் சினிமால நடந்தா கண்டிப்பா வந்து 1000 கோடி இல்லைங்க. 2000 கோடி வந்து பாக்ஸ் ஆஃபிஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவரோட நியூ காம்போ எந்த மாரி இருக்க போகுதுன்னு. நீங்க இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் 2025 ஜனவரி 1 அப்படி இல்ல எண்ட்ல ஸ்டார்ட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இவங்களோட காம்போலாம் தரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அட்லிய பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன சீன்ஸ்ல தான் கூஸ் பம்ப்ஸ் மத்த படத்துலலாம் கேட்டாகும். ஆனா வந்து இவர் படமே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸா தான் இருக்கும். இப்போ வந்து சல்மான் கான், உலகநாயகன், அல்லு அர்ஜுன் இவங்களெல்லாம் சேர்ந்து அட்லி அப்படியே இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு மியூசிக் டைரக்டர் அனிருத் அப்படி இல்லைனா ரஹ்மான் கண்டிப்பா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இவங்கலாம் இருக்கும்போது அந்த மூவியோட எஃபெக்ட் வேற மாரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மூவிக்கான ப்ரீ புரொடக்ஷன் ஒர்க் இப்போ போயிட்டு இருக்கு. நீங்க இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல தட்டி விடுங்க.